வணக்கம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் இன்னைக்கு ராமருடைய அவதாரத்தை பார்க்கலாம், அவருடைய கதையை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ராமாயணத்தை தொலைக்காட்சிகளில் பார்த்தும் கேட்டும் படித்தும் புத்தகங்களில் படித்தும் இருக்கிறோம். மற்ற அவதாரங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக முடிஞ்சு போகும். வராக அவதாரம் பூமியை காப்பாற்றி கொண்டு வர்றாரு. கூர்ம அவதாரம் பார்க்கடலை கடையும் போது அந்த மலையை அழுத்திடாமல் ஆமையாக வடிவெடுத்து மலையை தாங்குறாரு. இப்படித்தான் அந்த நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக தூணில் இருந்து வெளிப்பட்டது. அவனை வதச்ச அவனுடைய தந்தையை வதம் செய்தது. இப்படி சின்ன சின்ன பார்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த ராமாயணம் பார்த்தீங்கன்னா பெருசு. ராமருடைய கதை. கடவுளானாலும் கர்மாவை அனுபவிச்சு தான் தீரணும். அதோட ஏகபத்தினி விரதன், இந்த மாதிரி பிறன்மணி நோக்காதே, அடுத்த சொத்துக்கு ஆசைப்படாத, இந்த மாதிரி நீதியை தான் எல்லா மத புத்தகங்களும் சொல்லுது. அது எல்லா மதத்தில் உள்ள மதத்துக்கான புத்தகங்களும் சொல்றது எல்லாமே இந்த நீதியைத்தான். இப்போ இந்த ராமர் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு தன்னோட தந்தைக்கு குழந்தைகளே இல்லாமல் பிறந்தவர் இவர் ராமர் லக்வன், பரதன், சத்ருகனன். ஆனால் என்னென்னா, இவர் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருது. எப்படின்னா முன்கூட்டியே கைகேயிங்கிற தசரதருடைய ஒரு மனைவிக்கு வாக்கு கொடுத்துருக்கார் தசரதர். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கைகேயிங்கிறவங்க முன்ஜாக்கிரதையாக 2 வரங்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த பட்டாபிஷேகத்தில் அந்த 2 வரங்களை கேட்குறாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன்னு சொல்லி ராமரை காட்டுக்கு அனுப்பணும், வனவாசம், என்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ராமர் அந்த பட்டாபிஷேகம்ங்கிற ஒன்று கூட நடக்காமல் ராமர் மனைவியோட காட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ராவணன் சீதையை கவர்ந்து போயிடுறான். அப்புறம் ராவணனோடு போர் புரிஞ்சு இப்படி பல வகையான கஷ்டங்கள். அப்புறம் திரும்பி நிம்மதியாக இருக்கலை. தன்னுடைய குடிமக்கள்லேயே சிலர் பேசுகிறத கேட்டு தீயில இறங்க சொல்கிறாரு சீதையை. அவங்கள அக்னி தேவன் ஒன்றும் செய்யலை. அவங்க அப்படியே பூ போல் வந்துட்டாங்க. வந்ததும் அதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு முனிவரோட பாதுகாப்பில் இருக்க காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க அங்கே 2 குழந்தையெல்லாம் பெறாங்க. அதெல்லாம் இப்படி பெரிய கதை. ஆனால் ஒரு துளி கூட அவருக்கு சந்தோஷங்கிறது அனுபவிக்கல. இப்போ எனக்கே ஒரு கஷ்டம்னா ராமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவர். நம்ம கஷ்டத்தையும் சொல்லி அவர் தலையில் அந்த பாரத்தை வைக்க வேணாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு. அப்படிதான் தோணும் எனக்கு. அவர் காட்டில் இருந்தப்போ ஒரு தவளை பக்கத்தில் இருந்தது அறியாமல் அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு அம்பை அங்கே அப்படி குத்தி வைக்கிறார் மணலில். திரும்ப எடுக்கும்போது பார்த்தாக்கா அது பூரா ரத்தம். என்னன்னு பார்த்தா தவளை. ஒரு சத்தம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது அந்த தவளை சொல்லுது, எல்லாரும் கஷ்டப்படும் போது ராமான்னு உன்னை கூப்பிடுவாங்க, நீயே அப்படி செய்யும்போது நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிடு. அந்த மாதிரி அவர் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சார். அதோட அவருடைய கதைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதனால அவருடைய கதையும் சொன்னதாக வச்சுட்டு இப்போ பலராமருடைய கதையை பார்க்கலாம். இவரும் திருமாலுடைய ஒரு அவதாரம். இந்த பலராமர் கண்ணனுக்கு அண்ணன், கிருஷ்ணனுக்கு அண்ணன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கலாம். வசுதேவருடைய முதல் மனைவியான ரோகிணிக்கு பிறந்தவர் இவர் பலராமர். கண்ணனோடு வளரும் போதே சேட்டைகள் எல்லாம் செய்கிறது, அவரோடு சேர்ந்து சேட்டைகள் செய்கிறது,
இதெல்லாமே இந்த பலராமர் வந்து செய்திருக்காரு. அப்புறம் கம்சனை கொல்லும்போது அவருமே அது இதில் இருந்திருக்கார். இப்படி இந்த பலராமர் வந்து கண்ணனோடு இருந்திருக்காரு. அப்புறம் வந்து கண்ணனோடு இருந்தாருங்கிறத விட கண்ணனாக இருந்தார். இவருக்கு கல்யாணம் எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வேடிக்கை. வைவஸ்த மனு அப்படின்னு ஒருத்தரை பற்றி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன். ஒரு பிரளயம் வரும்போது முனிவர்களும் அவங்களுடைய துணைவியாரும் அப்புறம் வந்து ஒரு பெரிய படகுல ஏறி பிரளயம் வந்து நீர் வந்து மூழ்கடிக்கிற வேலையில் இந்த வைவஸ்த மனுவும் அவருடைய குடும்பத்தாரும் 9 விதமான விதைகளை எடுத்துட்டு போய் ஒரு மலை உச்சிக்கு போயிடுறாங்க. அங்கே போய் இருந்து அப்புறம் நீரெல்லாம் வற்றின பிறகு அவங்க இறங்கி வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொண்டு போன விதைகள் மறுபடி விளைச்சலை தருது. இப்படிதான் அந்த மனித இனம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வைவஸ்த மனு அப்படிங்கிறது சொல்றாங்க. இது நமக்கு உண்மையா என்னன்னு தெரியாது. இப்ப என்னன்னா, இந்த வைவஸ்த மனுடைய பேரனுடைய மகன் வந்து ககுத்மி. இந்த ககுத்மிக்கு ஒரு மகள் ரேவதி. அந்த ரேவதியை தான் பலராமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ககுத்மிக்கு தன்னுடைய மகளுக்கேற்ற மணவாளன் யாரும் இல்லைன்னு தோணுது. பூலோகத்துல ஒருத்தரையுமே அவருக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யறாரு, பிரம்மலோகம் போய் நம்மளை படைச்சவர்கிட்டயே கேட்கலான்னு மகளை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ வந்து அந்த கிருதாயுகத்துல அரசர்கள் வானுக்கு போறது, பூமிக்கு திரும்பி வர்றது, இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அதாவது கடவுளை கண்ணால் பார்த்த அந்த காலம் அது. இப்படி அவங்களுக்கு போகவும் வரவுமே செய்திருக்கிறாங்க, போக வர செய்திருக்காங்க. இப்போ அங்கே பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அப்போ வந்து அவர் வந்து பிரம்மா வந்து ஒரு சங்கீதத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. சங்கீதத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கிறாங்க. இவங்க கணக்குப்படி ஒரு 20 நிமிடம் காத்திருக்கிறாங்க. பிரம்மா சங்கீதம் முடிஞ்சது வர்றாரு. என்னன்னு கேட்குறாரு. இவர் ககுத்மி சொல்றாரு, என்னுடைய பெண்ணுக்கேற்ற வரனை தேடி வந்திருக்கேன், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா உன்னுடைய கணக்குப்படி நீ இங்க இருந்த நேரத்தை சொல்றீங்க. ஆனா வந்து அங்க வந்து ஒரு யுகமே முடிஞ்சு போச்சு. ஒரு யுகமே முடிஞ்சு வேறொரு யுகம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன யுகமா இருக்கும்? கண்ணன் பிறந்தது அப்படின்னா அது துவாபர யுகமா தான் இருக்கும். அந்த யுகம் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க வந்து போய் கண்ணனுக்கு அண்ணன் பலராமன் இருக்கிறார். கண்ணனே 2 அண்ணன் தம்பியாக பிறந்து லீலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பலராமனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க உங்க மகளன்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி வந்து பலராமனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் ரேவதியை. இப்போ இவ்வளவுதான். மற்றபடி கண்ணனோட கூடையே இருக்கிறாரு பலராமன். அவரோடு அவரை கூட இருந்து அவருக்கு துணையா பக்கபலமா அண்ணன்கிற ஒரு இதோட இருக்கிறாரு. ஆனா அவர் தான் இவர் தான் அவர். இல்லைன்னா பலராமர் மகாவிஷ்ணுவோட அவதாரத்துல பலராமர் எப்படி வர முடியும்? கண்ணனும் அவர் தான், பலராமனும் அவர் தான். இது மாதிரி சின்ன சின்ன பார்த்து தான் அவருடைய கதைகள். வேற பெருசா ஒன்றும் இல்லை. கண்ணனை பற்றி தான் நிறைய குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பதிவு வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லி நேரம் ஓடிருச்சு. நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா
நாளைய பதிவையும் பாருங்கள். இல்லை இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நாளைய பதிவையும் பாருங்கள். இன்றைய பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.